இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சுகுணா, என்னங்க என்ன பண்ற? வாசல் பெருக்கி கோலம் போட போறேங்க. அடே, அதான் நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்காரி வந்திருக்கால, நீ இதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. யாரு சொல்றீங்க? தெரியலையா உனக்கு? என்னடி, அதான் தாலி கட்டி கார் ஷெட்ல ஒருத்தி கொண்டு வந்து வச்சிருக்கமே, அவளை தான் சொல்றேன். இந்த வேலையெல்லாம் அவகிட்டயே சொல்லு. இனிமே இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் அவ தலையில தான் இருக்கணும். அதை விட்டுட்டு அவளுக்கு பரிதாபப்பட்டு யாராவது வீட்டு வேலை செய்கிறத பார்த்தேன், தொலைச்சு போடுவோம், தொலைச்சு. அக்கா, நீங்க எதுக்கு வந்தீங்க? இந்தா இவளை தேடித்தான். இவளையா? என்ன விஷயம்க்கா? எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க. மாமா இவளுக்கு வேலை சொல்லி இருக்காரு. வேலையா? என்ன வேலை சொல்லுங்க. வா, என் கூட வந்து வாச தெளிச்சு நீ கோலம் போடணும். அண்ணே, இப்பதான் அவ உங்க அண்ணன் சொல்லி இருக்காருடா. வாமா, இந்த வேலையெல்லாம் இனிமே நீதான் செய்யணும்னு இந்த வீட்டு ஆம்பளைங்க கண்டிஷன் போட்டாங்க. சூப்பர். நான் கூட எங்க ரெஸ்ட் விட்டுருவாங்களோன்னு நினைச்சேன். உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, உனக்கு வேற அடிபட்டிருக்கே. இதெல்லாம் வச்சுட்டு நீ எப்படி இந்த வேலையெல்லாம் பண்ணுவ? அதை நினைச்சு நீ வருத்தப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இந்து, இந்தா இத புடி. சீக்கிரம் வந்து வாசல் பெருக்கி கோலம் போடு. வா புடி, டைம் ஆயிடுச்சு. வாமா. ஆமா, உனக்கு கோலம் போட தெரியும்ல? வா, வந்து என் கூட உடனே வேலையை முடி. முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டை நிறைய சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. வாமா. ஏய், அங்க என்ன பாத்துட்டு இருக்க? உள்ள போ. அக்கா, நீங்க போங்க, நான் கூப்பிட்டு வரேன். பாருங்க சித்தி, அந்த அக்காவை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்கன்னு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியும் சித்ரா, ஆனா நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. இந்து படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு ஹெல்ப் பண்றேன்னு வாய்கையை விட்டுறத. நீ அப்படி ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேனா உங்க அப்பாவும் சித்தப்பாவும் கோவப்பட்டு அந்த பொண்ணை இன்னும் அதிகமா கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உன் கஷ்டத்தை வெளியில காட்டிக்காத. அதுக்காக அந்த அக்கா அனுபவிக்கிற கொடுமையை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? வேற என்ன பண்ண சொல்ற நீ? நமக்கு தான் இந்த வீட்ல எந்த அதிகாரமும் இல்லையே. நம்மளால அந்த பொண்ணுக்கு கடுகளவு கூட ஹெல்ப் பண்ணவே முடியாது. ரெண்டு பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்க. சரி, ரெண்டாவது பொண்ணு தான் இப்படி. முத பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சு கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடியே இப்ப அடிக்கடி வாந்தி எடுத்துட்டு இருக்கா. ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வேற ஏதாவது நடந்து வயித்துல புள்ளைய வாங்கிட்டு வந்து யாருக்கு தெரியும்? ஏமா நிறுத்துமா, என்ன விட்டா நீ பாட்டு பேசிட்டே போற. என் பொண்ணுங்களை பத்தி ஏதாவது பேசுன பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். அப்புறம் என் மூத்த பொண்ணு காதலிச்சது உண்மைதான். காதலிக்கிறது ஒண்ணு தப்பு இல்லையே. ஆனா நீங்க சொல்ற மாதிரி என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாமா. அத நீங்க சொன்ன போதுமா? உங்க பொண்ணு பொழுதன்னைக்கும் வாந்தி எடுத்து திரியறா. புள்ளைய பெத்த எந்த பொம்பளையா இருந்தாலும் வாந்தி எடுக்கிறத பார்த்தா சந்தேகம் வரதான் செய்யும். நீங்க
ஒண்ணும் டாக்டர் இல்லையே அவ வயித்துல புள்ள இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு. இத பாருமா, அப்படி நீங்க சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னு வைங்க, அவ என் பொண்ணே கிடையாது. அந்த நிமிஷமே அவளை வெட்டி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிருவேன், இல்ல செத்து போயிடுவேன். போயா போ, உன் வீட்டு வண்டவாளம் தண்டவாளம் ஏற போகுது. இதுல சவால் வேற கேக்குதா? முதல்ல உன் பொண்ணு வயித்துல புள்ள இருக்கா இல்லையான்னு பாரு. வந்துட்டானுங்க, வாங்கக்கா வந்த வேலைய பாப்போம். இப்ப நீ வந்து புதுசா பெரிய குழம்பு போடு. மாமா நீங்க வாங்க மாமா, நாம போலாம். வாங்க மாமா. காது படவே ஒரு பொண்ணு அக்கா தாலியை வாங்கிட்டு போயிட்டா, இன்னொரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏதோ தப்பு பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான்னு என் பிள்ளைங்களை பத்தி தப்பா பேசினா எனக்கு கோவம் வருமா வராதா சொல்லு? இப்படித்தான் நான் கூசாம போய் பேசுறாங்களோ. ச்சே. இந்த தண்ணி குடி, இந்த குடி. பாத்து வாமா, வா. உட்காருமா. இல்லப்பா பரவாயில்ல. ஏம்மா என்னதான் ஆச்சு உனக்கு? உடம்பு இடம் சரியில்லையா? அடிக்கடி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கியம்மா? ச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இது சாதாரண அஜீரணம் தான். சாப்பிட்டது ஏதோ உடம்புக்கு ஒத்துக்கல போல இருக்கு, அதான் வாந்தி வாந்தியா வருது. இத பாத்துட்டு தாமா இந்த பொம்பளைங்களா கண்டபடி தப்பா பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது ஆத்திரமா வருதுமா எனக்கு.